ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நதிநீர் பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முடியாததால் தான் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடியிருப்பதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது நதிநீர் பிரச்சனையை எழுப்பி பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை வந்த அண்டை மாநில முதலமைச்சர்களுடன் பேசி தீர்வு காண முயற்சிகள் எடுத்திருக்கலாமே என்று தெரிவித்தார். அவருக்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், அதிமுக ஆட்சியில் நீங்கள் முதலமைச்சராக இருந்தபோது அண்டை மாநிலங்களுடன் இணக்கமாகத்தானே இருந்தீர்கள் என்று வினவினார். அப்போது ஏன் நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியவில்லை என்று கேள்வி எழுப்பிய துரைமுருகன், பேசி பேசி தீர்வு காண முடியாததால் தான் உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசு நாடி இருப்பதாக தெரிவித்தார். நாம் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டை பேசுவதற்கு, அதாவது நம்முடைய மேகதாதை பேசுவதற்கு உரிமை இல்லை என்று நீட்டி ஒரு பெரிய கான்ஸ்டியூஷனில் ஒரு பெரிய வரலாறு படைச்சிருக்கோம். அதனுடைய விளைவு என்ன பண்ணாங்க? சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் அந்த டிபிஆரை திருப்பி அனுப்பிச்சாங்க. திருப்பி அனுப்ப டிபிஆரில் மறுபடியும் டிபிஆர் திருப்பி அவனுக்கு கொடுத்தான். மறுபடியும் அவங்க நாங்கள் அதுக்கு மேலே ஒரு ஃபாரஸ்ட்டுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் போச்சு. சுற்றுச்சூழலுக்காரன் தமிழ்நாட்டினுடைய சம்மதம் இல்லாமல் காவேரி பிரச்சனைக்கு எந்த உரிமையும் தர முடியாது என்று அழைத்து சொன்னார். இன்றைக்கு நாம் தைரியமாக உட்கார்ந்துருக்கோம்.